HR பிக்சர்ஸ் ரியாஷிபு தயாரிப்பில் சியான் விக்ரமின் வீரதீர சூரன் வெற்றி நடை போடுகிறது. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆழுது எழுத்துங்கிற படம் பண்ணும்போது எங்கள் மனைவிக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. நீ யாருன்னே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, நீ வீட்டுக்கு உள்ளே வரும்போது அந்த இன்பா வெளியே விட்டுவா அப்படின்வாங்க. ஏன்னா அதே மூட்லேயே இருப்பேன். ஒரு காலத்தில் அவ்வை சண்முகி இல்லை நாயக்கன் இந்த மாதிரி படத்தோட ட்ரெய்லர் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், அதில் வந்து 10 மேதைகள் இருப்பாங்க. நாசர் இருப்பார், கோவை சரலா இருப்பாங்க, மனோரமா ஆட்சி இருப்பாங்க. எல்லாருமே மொழி தெரிஞ்சு அவங்களுக்கு கொடுத்த டயலாகை வந்து அப்படியே சிக்ஸர் மாதிரி அடித்து போட்டி நடிப்பாங்க செட்டில். ரொம்ப நல்ல கேள்வி இது. ஆக்சுவலி எனக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ட்ரெய்லர் எல்லாமே வெறும் ஹீரோவை வந்து வாழ்த்துற மாதிரியோ இல்லை அவனை பற்றி தான் பேசுகிற மாதிரியோ ஆயிடுச்சு. இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி கேரக்டர்ஸ்க்கு அவ்வளோ எக்ஸ்போஜர் கிடைக்கும் ஒரு படத்தில். அது எனக்கு தப்புன்னு தோணும். இறுதி சுற்றுங்கிற படத்தை 2 பேரும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஹீரோயினே வந்து எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் ரோல் தான் அந்த பொண்ணுக்கு. அதுக்கு தான் இன்ஃபேக்ட் ரித்திகா காட் த நேஷனல் அவார்ட் ஃபார் தேட். பட் அதெல்லாம் வந்து நான் பயந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இறுதி சுற்றுங்கிற படம் என்னோட கணக்கில் வந்திருக்கேன். இந்த படத்தை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதே சக்ஸஸ் தான். இறுதி சுற்றுன டைட்டில் நெகட்டிவ்னு ஊரில் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க அது நெகட்டிவ் டைட்டில், அதெல்லாம் எடுக்காதீங்க. ஒரு படம் ஒரு டைரக்டரோட ஒரு மனுஷனோட விஷனாக தான் இருக்க முடியும். அது வந்து பல பேரோட விஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அது வந்து உட்படாத ஒரு படமாக தான் இருக்கும். ஐயோ வீடோட பத்திரத்தை போய் கொடுக்கணுமா நம்ம, ஆமாம் அப்போ தான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, கொடுக்கணுமா வேணாமா, இதெல்லாம் ஒரு நடக்கும். இது நடந்திருக்கு எல்லா படத்தோட ரிலீஸ் ஆகும் 2-3 வாட்டி நடந்திருக்கு. பட் அது கமர்ஷியல் ரீதியாக ஃபெயில் ஆச்சே தவிர கண்டென்ட்டாக என் படம் எதுலேயுமே ஃபெயில் ஆகும். பிரணவ் மோகன்லாலை வச்சு அதே டீம் மலையாளத்தில் வி ஜஸ்ட் ஸ்டார்டட் தட். அவனுக்கு வந்து இவ்வளோ காசு கொடுக்கல, அவனை ஹீரோன்னு சொல்கிறீங்களே, அவங்க எப்படி ஹீரோ ஆயிடுறாங்க? ஹாய் சார். ஹலோ மாதவன் சார். ஹாய் சார். சசி சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். டெஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது, அந்த ப்ரொமோஷன்ஸில் நம்ம இருக்கோம். பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே சசி சார் வந்து டிரெக்டராக ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்றது. ஏன்னா அவருடைய இங்கே தமிழ் சினிமாவுக்கு அவர் கொடுத்த பல விஷயங்கள் வந்து பெரிய ஒரு மாற்றத்தையே கொண்டு வந்துச்சு. ஸோ அதுக்கு இந்த அவதாரம் எடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இதுவே ஒரு டெஸ்ட்டு தானே சார் உங்களுக்கு? 100% எக்ஸாம் எழுதுன மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு படத்துடைய ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு பெரிய ஒரு டேக் அவேவாக தான் இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு நான் நீங்கள் இருக்கிறனால உங்களுடைய கேரக்டர் சொல்கிறேன், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காது. ஒரு ஆர்டினரி பர்சனோடைய ஒரு லைஃப்பை தான் வந்து நீங்கள் வந்து ரிசம்பிள் பண்ணுவீங்க. அது உங்களுடைய எல்லா படங்களும் சரி. என்ன சொல்கிறது, இப்போது பெரிய பெரிய சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பக்கத்து வீட்டு பையன் ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும், அவங்களுடைய லைஃப்பை வந்து ஒரு படமாக எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் உங்களுடைய பெரிய லெசனாகவே இருக்கும். ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு லெசன்ன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டிட்டாச்ன்ற ப்ராசஸ் எப்படி நடக்கும், அந்த கேரக்டர்லேருந்து எப்படி டிட்டாச் ஆவீங்க? இப்போ சாரா அப்படின்ற அந்த கேரக்டருக்கே எப்படி நீங்கள் டிட்டாச் ஆவீங்க? இல்லை நான் அன்னைக்கு நாளோட என்னோட அந்த கேரக்டரை நான் மறந்துடுவேன், நான் மாதவன் ஆகிடும். ரொம்ப நல்ல கேள்வி. அந்த கண்டிஷனிங் போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆகுங்க. அந்த மாதிரி நான் ஏன் கம்மி படம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு படத்தில் நம்ம இறங்கிட்டோன்னா, அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே நம்ம போயிட்டோன்னா, அதுக்குள்ளே ஒரு மாதவனோட ஒரு சாயலை நம்ம ஏற்றிட்டோன்னா, அந்த முடிகிற வரைக்கும் நான் அங்கேருந்து வெளியே வரக்கூடாது. அப்படி வந்தேன்னா நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். இப்போது ஆழுது எழுத்துங்கிற படம் பண்ணும்போது என் மனைவிக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கல. நீ யாருன்னே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, நீ வீட்டுக்கு உள்ளே வரும்போது அந்த இன்பா வெளியே விட்டுவா அப்படின்வாங்க. ஏன்னா அதே மூட்லேயே இருப்பேன் நான். அதுவும் பார்க்குறதுக்கும் மொட்டை தலையாக அப்படியே வெயிலில் போய் அப்படியே கருத்து போய் பாடி ஏற்றி ஒரு மாதிரியாக ஒரு மிருகம் மாதிரி தான் நான் சுற்றிட்டு இருப்பேன் அப்போவே. ஸோ ஷீ யூஸ்ட் டு சே, எந்த படம் எப்போ முடிய போதோ அந்த படம் ஆக்சுவலி நம்ம வந்து சீக்கிரம் முடிஞ்சிருமா, 2 மாதத்தில் முடிஞ்சுன்னு நினைக்கும் போது விவேக் ஓபரா போய் காலை உடச்சிட்டான். அவன் கால் ரெடி ஆகிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த கதாபாத்திரத்துலேயே மொட்டையாக வந்து கிட்டத்தட்ட நான் 2 வருஷமாக வாழ்ந்துருக்கேன். அப்போ தான் வந்து வேறு வழி இல்லைன்ட்டு எதிரிங்கிற ஒரு படம் அதே லுக்கில் பண்ணியிருக்கேன் நான். கெட்டிங் ஏன் why is it so important to get into that character? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி லார்ஜர் than லைஃப் மாஸ் ஹீரோ பண்ணும்போது அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அந்த ஆக்ஷன், சாங்ஸ், டான்ஸ், மீதி கேரக்டர்ஸ்னோ. இப்போது வந்து ஒரு காலத்தில் அவ்வை சண்முகி இல்லை நாயக்கன் இந்த மாதிரி படத்தோட ட்ரெய்லர் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், அதில் வந்து 10 மேதைகள் இருப்பாங்க.
நாசர் இருப்பார், யூனோ கோவை சரலா இருப்பாங்க, மனோரமா ஆச்சி இருப்பாங்க. எல்லாருமே மொழி தெரிஞ்சு அவங்களுக்கு கொடுத்த டயலாகை வந்து அப்படியே சிக்ஸர் மாதிரி அடித்து போட்டி நடிப்பாங்க செட்டில். அந்த டைரக்டர் வந்து சரி போதும்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. பட் போக போக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹீரோ சென்ட்ரிக்காகவே போயிடுச்சு. ட்ரெய்லர் எல்லாமே வெறும் ஹீரோவை வந்து வாழ்த்துற மாதிரியோ இல்லை அவனை பற்றி தான் பேசுகிற மாதிரியோ ஆயிடுச்சு. ரொம்ப கம்மி கேரக்டர்ஸ் வந்து இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி கேரக்டர்ஸ்க்கு அவ்வளோ எக்ஸ்போஜர் கிடைக்கும் ஒரு படத்தில். அது எனக்கு தப்புன்னு தோணுச்சு. ஒரு நல்ல கதை சொல்லும்போது அதில் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கணும், அதில் நிறைய சேலஞ்ச் இருக்கணும், நிறைய பவர் டைனாமிக்ஸ் இருக்கணும், பர்சனல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த காலத்துலேருந்து அந்த மாதிரி தானே படங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அது கம்மி ஆக நான் வந்து அந்த ஏரியாவை பார்த்து போகலாம். ஒரு ஹீரோயினுக்கு பெரிய ரோலாக இருந்தால் அந்த மாதிரி படம் நான் பண்ணணும். இறுதி சுற்றுங்கிற படத்தை 2 பேரும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஹீரோயினே வந்து எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் ரோல் தான் அந்த பொண்ணுக்கு. அதுக்கு தான் இன்ஃபேக்ட் ரித்திகா காட் த நேஷனல் அவார்ட் ஃபார் தேட். பட் அதெல்லாம் வந்து நான் பயந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இறுதி சுற்றுங்கிற படம் என்னோட கணக்கில் வந்திருக்காது. ஸோ அந்த வித்தியாசமாக என்ன மாதிரி கான்டென்ட் வரல. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காமன் மேன் தான் சார் ஆக்சுவலி சூப்பர் ஆக முடியும். சூப்பர் மேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை காமன் மேனாக தான் காமிச்சிருப்பாங்க முதல்ல. அந்த ஒரு காமன் மேன்லேருந்து அன்காமன் மேனாக இல்லை சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற கதை இருக்குல்ல, அது எப்போவுமே ஒரு ஆஸ்பிரேஷனல் கதையாக இருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி கதைகள் வந்து தேடி முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி படங்கள் பண்ணலான் இருக்கேன். அதே மாதிரி தான் டெஸ்ட்டில் கூட. இப்போ சராங்கரமாக வந்து அவன் மண்டல வந்து அவன் பயங்கரமான ஒரு தியாகி. அவன் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு சயின்டிஸ்ட்டு. நாட்டில் அந்த நாட்டையே மாற்ற போகிறேன் அப்படின்னு நினைக்கிறான். MITயில் படித்து வந்திருக்கான். அப்படி இருக்கிற ஆளுக்கு வந்து இங்கே வந்து அவனுக்கு என்ன புரியலனா, டேய் நான் இவ்வளோ நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு காசு கூட வேணாம், இவ்வளோ நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து யாரோ காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவனா ஒருத்தன் வந்து ஒரு கட்டையை வச்சு மட்டையை பாலெல்லாம் அடிக்கிறான். ஏன்னா ஒரு டயலாக் அவனுக்கு வந்து இவ்வளோ காசு கொடுக்கலையே, அவனை ஹீரோன்னு சொல்கிறீங்களே, அவங்க எப்படி ஹீரோ ஆயிடுறாங்க, அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இவனுக்கு புரியாது. ஸோ இந்த அதே மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குமுதா நம்ம நயன்தாரா மேம் இருக்கிற கேரக்டருக்கும் அதே மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்குது. அதே மாதிரி சித்தார்த் அண்ட் மீரா ஜாஸ்மின் எல்லாருக்குமே அவங்க இருக்கிற பாயிண்ட்லேருந்து இன்னொருத்தர் போயிட்டுருக்கிற இடம் அவருக்கு புரியாது. பட் இவங்க செய்ய ஒவ்வொரு விஷயமும் மீதி 4 பேர் எப்படி 3 பேரை எப்படி பாதிக்கிறதுங்கிறது தான் இந்த கதை. சார் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், ப்ரொடியூசர் ஆகிறோன்னா பணம் சம்பாதிக்கணும்னு இருக்கும். சில பேர் வந்து சினிமாவை ரொம்ப நேசித்து நல்ல கதை கொடுத்தா போதும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் கொடுத்த படம்லாம் பார்த்தீங்கன்னா காவிய தலைவன் கொடுத்தீங்க, அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக ஒர்க் ஆகலை. வாட்டர் கட்டிங் கொடுத்தீங்க, அதுவுமே பெருசாக ஒர்க் ஆகலை. பட் முதல் படம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் படம் ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் காதலில் சொதப்புவது எப்படி, அதெல்லாமே ஒர்க் ஆச்சு. இது எல்லாமே வந்து ஒரு அட்டம்ப்ட் தான். இது ஒர்க் ஆகுன்றது எல்லாமே ஆடியன்ஸோட கையில் தான். ஒர்க் ஆகும்னு நினச்சி நீங்கள் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எதுவுமே பெருசாக கொடுக்கல. இது எல்லாமே சினிமா மேலே ஒரு அதீத காதல் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். இது எப்படி, ஏன்னா சம்பாதிக்கணுன்ற ஆசை தானே எல்லாருக்குமே ஒரு பெரிய இந்த அட்டெம்ப்ட்ன்றது நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து பிடிக்காத படத்தை வந்து நல்ல அட்டெம்ப்ட்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக யூஸ்வலாக வந்து வெளியில் வரும்போது நல்ல அட்டெம்ப்ட் பண்ணீங்க அப்படின்றது ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் வந்து கனெக்ட் ஆகலைன்றது தான் அர்த்தம். தட் இஸ் த ட்ரூத் ஆக்சுவலி. அதுக்கு ஃபார்முலாவே கிடையாது இல்லையா. நீங்கள் வந்து இது இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஹீரோ சென்ட்ரிக் படமோ ஏதோ வந்து ஒரு ஃபார்முலா இருக்குன்னா 90% ஆஃப் த ஃபிலிம் ஷுட் சக்சீட். அதுக்கு ஃபார்முலா இல்லாத ஒரு இடத்துல வந்து நம்ம எதுக்கு ஃபார்முலாவை தேடி போகணும். நம்ம வந்து எப்பவுமே ஒரே ஒரு ஐடியா தான். கதைன்றது வேறு, ஸ்டோரின்றது வேறு, ஸ்டோரி டெல்லிங்கிறது வேறு. ஒரு கதையை ஏன் நம்ம சொல்லணும்னு நினைக்கணும்னு இருக்கும் இல்லையா. தட்ஸ் வென் யூ பிகம் அ ஃபில்ம் மேக்கர் ஒரு ப்ரொடியூசர் ஒரு திங்ஸ். இந்த கதையை நான் சொல்லியே ஆகணுன்ட்டு. ஸோ ஒரே இதுதான், ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இதை நம்ம இன்னொருத்தங்கிட்ட சொல்லி ஆகணும்னு எதெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்றது வந்து ஒரு கமர்ஷியல் ரீதியாக டிசைட் பண்ணுற ஒரு விஷயங்கள். எனக்கு எல்லாமே சக்ஸஸ் தான். அந்த படத்தை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதே சக்ஸஸ் தான். பிகாஸ் அகெயின்ஸ்ட் சம் ஆட்ஸ் இட் வுட் ஹவ் பீன் தேர். இறுதி சுற்று வரும்போது மேடி வாஸ் நாட் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் 4 years. ஹீ வாண்டட் டு கம் இன் என்ன மேடி திருப்பியும் லவர் பாயாக வராமல் பாடி பில்டராக வர, கோச்சாக வர, அதுவும் ஹீரோவாக இல்லாமல்னா, பட் ஹீ வாண்டட் டு டூ தட். சுதா ஹூ ஹட் டன் ஹர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் ஃபெயில் வாஸ் கம்மிங் ஆஸ் அ திங். இறுதி சுற்றுன்னு டைட்டில் நெகட்டிவ்னு ஊரில் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க அது நெகட்டிவ் டைட்டில், அதெல்லாம் எடுக்காதீங்கன்னு. ஸோ
ஸோ யூ சடன்லி லுக் எட் இதெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் தானே. வை வுட் ஐ வாண்ட் டு டேக் தட் ரிஸ்க் ஆக்சுவலாக. பட் அது இல்லை, மேடி சொன்ன விதத்துலையோ இல்லை சுதா பேர்லையோ இல்லை. தட் ஸ்கிரிப்ட், தட் ஸ்டோரி நீடட் டு பி டோல்டு. தென் யூ ஸ்டார்ட் டெல்லிங் தட் ஸ்டோரி. அவ்வளோதான். அது ரொம்ப சிம்பிளான ஃபார்மில், காம்ப்ளிகேட்டே பண்ணக்கூடாது. இதில் ஸ்டார் இருக்காங்களா இல்லையா, இது என்ன ஆகும் அது என்ன ஆகும். The minute you decide the story has to be told, you work out the basic logic. இந்த சில டைம்ஸ் அந்த லாஜிக்கில் மிஸ் பண்ணிவிடுவோம். ஒரு சப்ஜெக்டை வந்து இந்த காசுக்குள்ளே பண்ணாமல் பெருசாக செலவு பண்ணிவிட்டு அது ஃபெயில் ஆகும். பட் அது கமர்ஷியல் ரீதியாக ஃபெயில் ஆச்சே தவிர கண்டென்ட்டாக என் படம் எதுலேயுமே ஃபெயில் ஆகுது. ஐ வுட் நெவர் சே இது அட்டெம்ப்டே கிடையாது. ஆல் ஃபிலிம்ஸ் இன்றைக்கி நீங்கள் வந்து குவார்ட்டர் கட்டிங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஐகானிக் படம், அது 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். ஏன்னா அதை எடுத்தவங்க தானே விக்ரம் எதை எடுத்தாங்க. ஸோ தெர் ஷுட் பி சம் ட்ரூத் இன் தேர் ஸ்டோரி டெல்லிங். இல்லை ஆக்சுவலாக அன்னைக்கு டேஸ்ட் மாதிரி இருக்கலாம். பட் இட்ஸ் த ஃபார்முலா ஹேஸ் ஆல்வேஸ் பீன் த சேம். ஒரு நல்ல கதைன்னு தோணுச்சுன்னா அதை சொல்லணும்னு நினச்சோம்னா அதை வி ஷுட் ஸ்டார்ட் டெல்லிங். வாட்டர் குட்டிங்க நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். ஒரு ஆக்டர் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அப்போது லைட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வாட்டர் கட்டிங் பண்ணி உங்களுக்கு அந்த சமயத்தில் வந்து பெருசாக பேசப்படலை அப்படின்னா அது ஒரு ஆக்டராக உங்களுக்கு அந்த டைமில் ஒரு ஃபெயிலியர் தான். லேட்டர் 15 இயர்ஸ் கழிச்சு பேசும்போது அது ஒரு பிரோஜனமும் இல்லை. அது மேபி அந்த டேரக்டருக்கு ஒரு ப்ரைஸிங்காக இருக்கும், அந்த ஸ்டோரி டெல்லிங். இல்லை அந்த டைமில் எவ்வளோ தூரம் ரெலவெண்ட்டான ஸ்டோரிக்கு நீங்கள் அடாப்ட் ஆகணும்னு நினைப்பீங்க, இல்லை கோ வித் த ஃப்ளோ தான்? கோ வித் த ஃப்ளோ தான். ஏன்னா அன்பே சிவம் ரிலீஸ் ஆகும்போது ஓடல. இப்போ அது வந்து ஒரு கல்ட் ஃபில்மாக பேசுகிறாங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் அதோட டயலாகும். ஸோ அந்த நம்பிக்கை இருக்குது பிரதர். அந்த நம்பிக்கை வீண் போனதே கிடையாது. இது ஒரு ஸ்பெஷல் படம், இது ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்தப்புறம் இதோட பலன் எப்போ கிடைக்குங்கிறது நான் யோசிக்கிறது கிடையாது. சில சமயம் டக்குன்னு கிடச்சிடும். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சூப்பர் ஹிட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதே சமயத்தில் அன்பே சிவம் ஒரு ரிஸ்க்குன்னு தெரிஞ்சுது. ஆனால் அதே மாதிரி ஹிந்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்னிலேங்கிற படம் தமிழில் ஹிட்டு, ஹிந்தியில் பயங்கர ஃப்ளாப் ரிலீஸ் ஆகும்போது. ஆனால் 15 வருஷத்துக்கு அப்புறம் ஹிந்தியில் அதோட ப்ரெசன்ஸ், 15 இல்லை 20 வருஷத்துக்கு அப்புறம் ஹிந்தியில் அதோட ப்ரெசன்ஸ் தமிழோட அதிகமாக இருக்குது. இன்றைக்கி கூட அந்த பாட்டு பாடுறாங்க. நான் போனாலும் எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போனால் கூட எல்லோரும் வந்து அந்த பாட்டை தான் போடுவாங்க. அதை சார் அந்த படத்தை பற்றி பேசுவாங்க. ஏர்போர்ட்டில் போகும்போது செக்யூரிட்டிக்கான சார் அந்த படத்தை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம் சார், என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் உங்கள் பெரிய ஃபேன் சார் அப்படின்லாம் இப்போ கூட பேசுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால நமக்கு இருக்கிற அந்த கன்விக்ஷன் வீண் போகாதுங்கிற ஒரு தைரியம் வந்துடுது இல்லையா. அந்த தைரியத்தை வச்சு தான் நம்ம வந்து படத்தை முடிவு பண்ணுவோம். ஸோ ரெலவென்சிங்கிறது வந்து ரெலவென்சிக்காக நம்ம படம் பண்ணல, நல்ல படம் பண்ணுறதுனால தான் ரெலவென்சி வருது. அதான் சொல்ல விரும்புகிறேன். சார் நீங்கள் உங்களோட படமே நீங்களே டைரக்ட் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி ராக்கெட்டில். எனக்கு என்னென்னா ஒரு டைரக்டர் ஆனதுக்கப்புறம் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கா? நடிக்கும் போதும் ஷார்ட் டிவிஷன், ஷார்ட்ஸு, இல்லை ஒரு கேமரா லென்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஆக்ட் பண்ணலாம் அப்படின்றது டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கா? ரொம்ப நல்ல கேள்வி இது. ஆக்சுவலி எனக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. டைரக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு எண்ணமே இல்லை எனக்கு. நான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நான் ராக்கெட்டரியில் போவே இல்லை. அது அப்படி அமைஞ்சிருச்சு. அண்ட் வேறு வழி இல்லாமல் என்னால் நான் வந்து டைரக்ட் பண்ண ஒரு கட்டாயம். பட் அந்த கதை என் மனசில் வந்து இருக்கிறதுனால என்ன வேணுங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அவ்வளோவா பார்க்காம எனக்கு இந்த ஃப்ரேமில் என்ன வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் வந்து குறி வச்சு போயிட்டுருந்தேன். அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பட் ஒரு டைரக்டராக நம்ம வந்து இந்த சீன் எப்படி எடுக்கலாமே, இது அதிகமாக டயலாக்ஸ் பேசுகிறாங்களே, இந்த தேவையில்லாத ஷார்ட் எடுக்கிறாங்களே, இதை வந்து பெட்டராக எப்படி எடுக்கலாமே அப்படிங்கிற நிறையா தாட்ஸ் நம்ம மைண்டில் வரும் செட்டில் போகும்போது. ஆனால் ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் பிகாஸ் அது எதையுமே வந்து எந்த விதமான எந்த வகையிலையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு டைரக்டருக்கு வந்து தேவையான அந்த மரியாதையை கொடுத்து. ஏன்னா ஒரு படம் ஒரு டைரக்டரோட ஒரு மனுஷனோட விஷனாக தான் இருக்க முடியும். அது வந்து பல பேரோட விஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அது வந்து உருப்படாத ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ ஒரு மனுஷன் அந்த கதை ஏன் சொல்ல வந்திருக்கான், ஏன் அந்த கதை அவனை பாதிச்சிருக்கு, ஏன் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறான் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தியை போய் நம்ம டச் பண்ணக்கூடாது. நம்ம சஜஸ்ட் பண்ணலாம், நம்ம பேசி பார்க்கலாம். ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பல வாட்டி ஆர்கியூ பண்ணலாம், டிபேட் பண்ணலாம் எல்லாம். ஆனால் ஒரு வாட்டி ஷூட்டிங்கில் போன அப்புறம் ஒரே ஒரு கேப்டன் தான், அதுதான் நம்ம டைரக்டர். அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணணுமோ அது பண்ணால் அந்த விஷன் கிளியராக சிங்குலராக இருக்கும். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஆஸ் எ டைரக்டர் நான் அடுத்த ப்ராஜெக்ட் ஷூட் பண்ணது வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு சீரீஸ் கால்டு டிகப்புள். அதில் நுனி நாக்கு வரைக்கும் வந்துடும் சஜஷன். ஷார்ட் இருந்துட்டு வந்தனால. ஆமாம், என்னடா டே கேமரா ஆங்கிள் தப்பாக இருக்கே, ஐயோ இது தப்பாக இருக்கே, இது என்னடா இது மறுபடியும் இந்த எடுக்கிறாங்க, இது தேவை, இது கட்டானா எடிட் ஆகி இது வராதே, இந்த ஷார்ட்லேயே இருக்காதே அப்படிங்கிறது
நிறையா வாட்டி நுனிநாக்கு வரைக்கும் வந்துட்டு அப்படின்னு அடித்து அதை முழுங்கி பேசாமல் இருந்தேன். அந்த சீரீஸ் பயங்கர ஹிட் ஆச்சு நெட்ஃப்ளிக்ஸில். ஏன்னா அது என்னோட விஷன் கிடையாது, அவனோட விஷன். அவனை எப்படி கன்சீவ் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு ஸ்கிரிப்டை எதுக்காக நான் ஓகே பண்ணேன்னு எனக்கு தெரியும். அது எப்படி ஷூட் பண்ண போகிறாங்கிறது அவங்களோட பிரச்சனை. சசி வந்து முதல் வாட்டி டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து என்கிட்ட கேட்டிருக்கலாம், நான் இந்த ஷார்ட் எப்படி எடுக்கலாம், இல்லை இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறது. பட் ஹீ வாஸ் வெரி ஷுர். ஏன் 15 வருஷத்துக்கு அப்புறம் வை நாட்டுங்கிற ஒரு ப்ரொடியூசர் விச் இஸ் சசி, வை நாட்டில் ஒரு புது இயக்குனர் சசிக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு பதில் இருக்கும் இல்லையா? அந்த பதில் வந்து அவருக்கு இருக்கிற திறமை தான். ஸோ அதை வந்து நம்ம எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் என்ன ட்ரை பண்ணுறாரு அதை நம்ம எப்படி பெட்டர் ஆக்க முடியுங்கிறது தான் இருக்கணுமே தவிர, நான் ஒரு டைரக்டராக இருந்திருக்கேன், நான் சொல்கிறது கேளு அப்படிங்கிறதெல்லாம் அந்த வார்த்தையும் வாயில் வராது. ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் தட். இப்போ இதுலேயே இந்த கதையோட அந்த கோணமே வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு விஷயந்தான் இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரியை வந்து எடுக்கலாம், இல்லை வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து வரவங்களுடைய ஒரு லைஃபு, அவங்க சாதிக்கணும்னு நினைக்கிற சில விஷயங்கள். இது ரெண்டையுமே ஒரே நேர்கோட்டில் பயணிக்கலான்றது எப்படி சார், ஒரு ரைட்டராக எப்படி முடிவு பண்ணீங்க? இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனாலஜி சொல்கிறேன். கடல் இருக்குது, ஒரு டெசர்ட் பாலைவனம் இருக்குது, ஒரே ஒரு துளி வாட்டர் இருக்குது. இந்த வாட்டர் எங்கே போகணுன்னு நீங்கள் விரும்புகிறீங்க? டெசர்ட் தான் சார் ஆப்வியஸ்லி. ஆனால் அந்த சீ வந்து எல்லா தண்ணியும் அங்கே போனதுனால தான் அது சீயாக இருக்குது, கடலாக இருக்குது. டெசர்ட்டுக்கு வந்து யூஆர் திங்கிங் சக்ஸஸ்ன்றது அந்த மாதிரி. ஒன்றுமே இல்லாதவனுக்கும் அது மீனிங் இருக்குது. எல்லாம் இருக்குல்ல, கடலுக்கு இல்லாத தண்ணியே கிடையாது. ஆனால் அந்த கடல் எப்படி அது கடலாச்சு? எல்லா துளியும் அங்கே வந்ததுனால தானே கடலாச்சு. அதுதான் சக்ஸஸ். அது வந்து நீங்கள் சொல்ல முடியும் அவன் டெசர்ட்டில் இருக்கான், அந்த ட்ராப் அங்கே தான் போகணும் அப்படின்ற லாஜிக் கிடையாது. ஆக்சுவலாக அந்த கடலுக்கும் அதே ஈர்ப்பு தான், அந்த ஒரு துளி என்கிட்ட தான் வரணும்னு விரும்பும். ஸோ அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆள் வந்து ஒரு டயலாக் இருக்கும், வெரி நைஸ். அவர் சொல்லுவார், இன்றைக்கி ஒரு நாள் நான் ஜெயிச்சுக்கிறேனே அப்படின்னு வாப்பில். ஆனால் அது கிடையாது. இன்றைக்கி ஒரு நாள் உன்னை ஜெயிக்க விட்டுறதுக்கு அது இது கிடையாது. அவன் அங்கே இருக்கிறவன் டெய்லி ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பான். நீ ஜெயிக்காததுக்காக அவன் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து தப்பு. ஸோ அதுதான் இந்த ஐடியா ஆஃப் சக்ஸஸ்ன்றது வந்து நம்ம வந்து இல்லாதவங்களுக்கு வந்து அது ஏன் சக்ஸஸ் போதுன்னு சொல்லும் போது அது தப்பாக இடம் ஏற்படுறோம். அவனுக்கு அது தேவை. யூ கோ டு இப்போ உலகத்திலேயே ரிச்சஸ்ட் பர்சன் கிட்ட போயிட்டு காசு வேணாம் இல்லை, ஹீ வில் கோ ஆஃப்டர் இட், நாட் பிகாஸ் ஹீ டசன்ட் ஹேவ் இட், பட் தட்ஸ் வாட் மேக்ஸ் ஹிம் ரிச். புரியுதா உங்களுக்கு? ஸோ சக்ஸஸ்ன்றது அதுதான். ஆக்சுவலாக இவங்களுக்கு தான் போய் சேரணும், அவங்களுக்கு தான் போய் சேரணும்னு இல்லை. அது நம்ம ஐயோ டெசர்ட் ஆச்சு பாவம், அது என்ன பண்ண போகிறோம், ஒரு ட்ராப் ஒன்று போயிடும் அது ஆக்சுவலாக. ஆனால் அது கடல் வந்து ஒரு துளி தண்ணி வந்ததுனால தான் அது கடலுக்கு அர்த்தமே இருக்குது ஆக்சுவலாக. நல்ல பாயிண்ட்ல. இந்த மாதிரி அப்பப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லுவாங்க. சரியா? அப்படியா? ஆமாம். ஸோ அதை எழுதும்போது இதுதான் இதோட ஐடியா. நான் ஆக்சுவலாக ஒரு பாட்டில் வந்து என்னோடய மியூசிக் டைரக்டருக்கு இதுதான் ஐடியாவை சொன்னேன் நான். ஆக்சுவலாக அந்த ஒரு துளி உழற இடம் எப்படி சவுண்ட் ஆகணும், ஸோ அது பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒரு இடத்துக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அந்த துளி உழுந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு நாள் வந்து அது வந்து ஒரு வேர்ல்டு வின் மாதிரி ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ we've used that idea that அந்த ஒரு துளி தண்ணின்றது வந்து எங்கே போகுதுன்றதுக்கு எல்லாருக்கும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ஆக்சுவலாக. we will all fight for it. டெசர்ட்டும் ஃபைட் பண்ணும், கடலும் ஃபைட் பண்ணும். லைஃபே ஒரு டெஸ்ட்டு தான். உங்களுக்கு அது எப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு? 2வது ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ஸ்கூல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு நடுக்கனோடு தான் நம்ம போனோம். அண்டு டெஸ்ட்டில் எனக்கு அப்போவுமே அவ்வளோவா ஒரு எங்கள் அப்பா அம்மா எதிர்பார்க்குற மாதிரி 90% 100%லாம் வராது. எனக்கு ஒரு 45-50% தான் வரும். சார் உண்மையிலேவா சார்? உண்மையில் நான் படிப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தேன். ஏன்னா சம்ஹவ் அந்த சொல்லி கொடுக்குற விதம் அண்ட் நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே ரெலவெண்ட்டாக அப்போ எனக்கு தோணலை. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் இன் டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். எப்படியாவது வந்து எவ்வளோ அனுபவங்கள் வந்து வாழ்க்கையில் என்னால் எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நான் வந்து ஏதாவது புதுசாக ஒரு நாளைக்கு நான் பண்ணேன்னா அன்றைக்கி தட் டே இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபார் மீ அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ லைஃப் இஸ் ஆல்வேஸ் பீன் அ டெஸ்ட். ஸோ அதோட ஒரு பயம், அதோட நெகட்டிவ் கானோட்டேஷன் எடுத்துகிட்டு how do you it took 55 years for me to understand the test is the one that actually builds your personality, your career, your who you really are. எப்படி நீங்கள் ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ ஒரு ஃபெயிலியர் வரும்போது அந்த ஃபெயிலியரும் ஒரு டெஸ்ட்டு. ஆனால் அந்த ஃபெயிலியருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது ஃபெயிலியர் மட்டும் இல்லை, அது ஒரு அனுபவம் which will be very useful in the coming years அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு.
So I embrace test at any given point of my time in my life with open arms. டெஸ்ட்டு வந்து ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வரும், செகண்ட் ஸ்டாண்டர்டில் அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் வரும், 12th ஸ்டாண்டர்டில் அது ஏன்னா அது டெஸ்ட்டோட ஜாஸ்தி ஆகிட்டே போகும் ஆக்சுவலாக. பிகாஸ் ஒரு வாட்டி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எழுதிட்டிங்கன்னா அது அந்த அடுத்த டெஸ்ட் வரும்போது அது டெஸ்ட் மாதிரியே இருக்காது. ஸோ யூ டோன்ட் நோ த ஸ்மால் இன்க்ரிமெண்டல் டெஸ்ட் தட் ஆர் ஹேப்பனிங். இல்லை சடனாக ஒரு நாள் ஒரு 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 ஜம்ப் வரும் ஆக்சுவலாக. ஐயோ வீடோட பத்திரத்தை போய் கொடுக்கணுமா நம்ம, அப்போ தான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, கொடுக்கணுமா வேணாமா, இதெல்லாம் ஒரு நடக்கும். இது நடந்திருக்கு எல்லா படத்தோட ரிலீஸ் ஆகும் 2-3 வாட்டி நடந்திருக்கு ஆக்சுவலாக. பட் யூல் அந்த அந்த தோஸ் டெஸ்டிங் டைம்ஸ் இல்லை யூ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப். ஸோ இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் வந்து அந்த இடத்துல தான் வருது ஆக்சுவலாக. அதாவது ஒரு டெஸ்ட் நடக்கும்போது அந்த டெஸ்ட் வந்து நம்ம யாருன்னு நம்மளுக்கே காட்டி கொடுக்குற ஒரு விஷயமாக தான் இருக்குது ஆக்சுவலாக. அது ஏன்னா நீங்கள் கூடயே உங்களோடையே தான் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க, ஆனால் நிஜமாகவே நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த டெஸ்ட் வரணும், வந்தால் தான் என்னடா நம்ம 30 வருஷம் இந்த பாடியோடய இருந்திருக்குமே, இந்த மைண்டோடய இருந்திருக்குமே, இப்படிலாம் மைண்டு ஒர்க் ஆகுதான்னு உங்களுக்கு சொல்லுவோம் அந்த டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட் ஆக்சுவலி ஷுட் பி லைக் இமேஜின் நீங்கள் லைஃப்பில் டெஸ்ட்டே இல்லாமல் 90 இயர்ஸ் வரையும் எழுந்துட்டு செத்து போயிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியாமல் போயிட்டுருக்கோம். தட் இஸ் வெரி லைக் பேட்ல. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி பார்ப்பாங்களே இவன் எப்படி இதை ஹேண்டில் பண்ணாப்பா, அவனுக்கு என்ன அந்த கேரக்டர் பில்டிங் எங்கேருந்து வருது, அந்த டெஸ்ட்டு பண்ணி அதுக்கப்புறம் வர்றதுல தான் அந்த கேரக்டர் பில்டிங் வருது. ஸோ ஐ தாட் இது வந்து ரொம்ப ஈஸிலி ரிலேட்டபிள் ஒரு விஷயமா இருக்கும். அது படத்தோட இதுலேயே வரும், நீ வந்து ஊருக்கு ராஜாவாக இருக்கலாம், இல்லை சராசரி மனுஷனாக இருக்கலாம், ஆனால் லைஃப் ஒன்று டெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதுலேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது ஆக்சுவலாக. ஸோ ஹவு யூ லுக் அட் இட், ஹூ யூ பிகம் இஸ் ஆல் பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு 3 கேரக்டர்ஸை வந்து ஒரு ஒரு மையப்புள்ளியில் டெஸ்ட் பண்ணலாம், அவங்க எப்படி ஆகுறாங்க என்னவா மாறுறாங்கன்றது தான் அதோட இன்ஸ்பிரேஷன். அப்போ வந்து ரியல் லைஃபோட இதுதான் வந்து இந்த டெஸ்ட் உங்களை எடுக்க கண்டிப்பாக. ஐ மீன் இது இந்த கேரக்டர் நம்ம சரான்ற கேரக்டர் வந்து ஒரு ஒரு சராசரி மனுஷனோட ரிஃப்ளெக்ஷன். சரான்றது சராசரி மனுஷன்ற ஒரு ஐடியா. அப்படிதான் பேர் வச்சிங்களா? ஆமாம். ஸோ அதில் வந்து அவங்களோட ஜேர்னி எப்படின்னா, இப்போ ஒரு 1000 ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறவன் எப்படி 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைப்பான், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 1 லட்ச ரூபாய் எப்படி சம்பாதிக்கணும்னு நினைப்பான், 1 லட்சம் ரூபாய் 10,000, இப்படியே தான் லைஃப்பில் செயின் தானே. ஆனால் அந்த எஃபர்ட் அதே தான், நான் அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறது, நான் என்ன பண்ணணும் அடுத்தது, இதே தான் நம்மளோட லைஃப்பில் அந்த சைக்கிள் இருக்குது இல்லையா. ஸோ அதை நான் யோசிப்பேன். நான் பார்த்தேன்னா என்னடா நான் 15 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன், நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு அந்த பேரே வரலேன்னு தானே நான் யோசிப்பேன். இஃப் ஐ லுக் அட் இட் சேயிங் தட் என்ன இப்படி என்ன இப்போ ஒரு பெரிய படம் சக்ஸஸ் ஆகுது, அது 2000 கோடி கலெக்ட் ஆகுது, நான் யோசிப்பேன் என்னடா இது 15 வருஷம் நான் கஷ்டப்பட்டு நல்ல படங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அந்த 2000 கோடி சக்ஸஸ் ஏன் வரமாட்டேங்குதுன்னு நம்மளுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. ஆனால் கொஞ்சம் பின்னாடி பார்த்தா என் கீழே இருக்கிறவங்களாம் என்னை பார்த்து ஐயோ எங்கே இருக்கான் பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் ஒன்லி பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நீங்கள் இப்போ கேட்குறீங்கல்ல, நீங்கள் போய் வீட்டு பத்திரத்தை கொடுத்தீங்களா அப்படின்ட்டு, கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா, அதுதான் இன்ட்ரெஸ்டிங். இட் டெல்ஸ் மீ இப்போ இந்த ஒரு நினச்சிட்டா பரவாயில்ல, இந்த வாட்டி வீட்டு பத்திரத்தை கொடுத்து மீட்டர்லான்ற தைரியத்தில் தான் நான் போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ இட் பில்ட்ஸ் யுவர் கேரக்டர். சார் நீங்கள் நிறைய ஸ்கிரிப்ட் வந்து ஒரு டேரக்டர்ஸ் வந்து கொடுக்கும்போதும் ஒரு ப்ரொடியூசரோட சேரில் உட்காந்து அனலைஸ் பண்ணியிருப்பீங்க, சஜஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க, அதை ரீரைட் பண்ணியிருப்பீங்க. நீங்களே ஒரு டேரக்டர், யார்கிட்ட சஜஷன்ஸ் கேட்டீங்க, யார் உங்களுக்கு ரீரைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணா? டிரெக்டர்ஸ், ஃபெல்லோ டிரெக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா? எனக்கு வந்து ஃபிலிம்ஸ் ஹவ் ஆல்வேஸ் பீன் அ கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். எனக்கு வந்து நிறைய பேர் அதுக்கு சஜஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஆக்சுவலாக. என்னோடய டெக்னிக்கல் டீமோ ஆக்டர்ஸ் நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்னோடய விஷஸை கிளியராக சொல்லிட்டேன். என்னால் இவ்வளோ தூரம் தான் எடுத்துன்னு போக முடியும் சில விஷயத்த. இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர்னு அவங்க டைட்டிலில் கொடுத்துட்டு அவங்க சில விஷயத்த டைரக்ட் பண்ணலினா அது தப்பு. ஆர்ட் டைரக்டர்னு சொல்லிவிட்டு அவங்கள டைரக்ட் பண்ண விடலினா அது தப்பு ஆக்சுவலாக. யூ ஷுட் எனேபிள் தெம் டு டைரக்ட் பிட்ஸ் ஆஃப் இட், நாட் ஆன் செட் ஆர் ஷூட், பட் அந்த கதையை சொல்கிற விதங்கள் எல்லாமே. ஸோ அது வந்து ஐ வாஸ் வெரி கிளியர் தட் எல்லாரோட இன்வால்மெண்ட் இருக்கணும். நான்லாம் வந்து என்னோடய ரைட்டிங் வந்து சம் 20-30 டிராஃப்ட்ஸ் போயிருக்கும். அதை வந்து அது கிரிட் மேலே கிரிட், பிகாஸ் வி ஆர் யூஸ் டு இட் ஆஸ் அன் ஆர்கிடெக்ட், வி யூஸ் டு பி கிரிட். இப்போ ஒரு டிசைனை போட்டுட்டு எல்லாரும் வந்து இது ஏன் சரியில்லை அது எல்லாம் சரியில்லை, அதுதான் ஆஃபீஸில் நடக்கும். தேர் வில் பி அ கிரிட் செஷன். ஸோ யூ ஷுட் பி, அது டைரக்டரோட பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து
ஒரு 1000 சஜஷன்ஸை வர வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபார் யூ டு லுக் எட் வாட் இஸ் த பெஸ்ட், வாட் ஒர்க்ஸ் ஃபார், அதை சூஸ் பண்ணுற இது யூ ஷுட் ஹேவ். தட் இஸ் தி ஐடியா. யூ டைரக்ட் த ஐடியா கரெக்ட்லி. ஸோ ரைட் ஃப்ரம் லைக் மியூசிக் டைரக்டர்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு டிராஃப்ட் பண்ணோடனே கொடுத்துட்டேன். நீங்கள் மியூசிக் போட ஆரம்பிங்க, இந்த சீனுக்கு மியூசிக் போட ஆரம்பிங்க. ஸோ எவ்ரி ஒன் எடிட்டர்லேருந்து எல்லாருமே தேவர் கிவன் த ஸ்கிரிப்ட். அண்ட் அவங்களுக்கு கேரக்டர் பிடிக்கலைன்னா எவ்வளோ டிசிஷன்ஸ் வந்து சக்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பிகாஸ் என்னோட க்ரூ பார்த்தீங்கன்னா equal number of women would have been represented in the even crew. A music director is a musician, is a woman, art director, costume designer. Half my ADs were women, because I wanted to make sure that on the storytelling அது ஒரு பெரிய ஹையர் கிரவுண்ட் எடுத்ததுக்காக கிடையாது. ஆக்சுவலாக ஒரு கதை சொல்லும் போது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும். so many times Shakti has come and told me, இந்த சீனில் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, இப்படி மாட்டேனே நான். ஸோ இட் கிவ்ஸ் யூ இன்சைட். இல்லை சில விஷயங்கள் என்ன ஒருத்தரே இந்த இருக்கிற ஒரு 50 கதாபாத்திரத்தை எழுதும்போது we become one dimensional. So the more people who read it, actors will be able to see their characters better. நான் தானே எல்லா கேரக்டரும் எழுதுகிறேன். பட் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த கேரக்டரை படிக்கும்போது they will become very sharp. ஏன்னா அவங்களோட ஸ்டாண்டு ரொம்ப கிளியராக இருக்கும். படத்தையே அந்த கேரக்டர் மூலியமாக தான் அந்த வேர்ல்டை பார்ப்பாங்க ஆக்சுவலாக. So you have to take their input. So I was very clear that நீங்கள் பார்த்தீங்கன்னா my ADs will tell you, அது மாட்டுன்னு கிளின்னு கிழிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அது கிரிட் ஆகிட்டே இருக்கும். But that is what has made the script that strong. Why not? டைட்டில் ஏன் சார்? அது ஆக்சுவலான காரணம் என்னென்னா வந்து டைரக்டர் ஆகணும்னு வந்தவன். ஆமாம், அதை எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரியாமல் சரி ஒரு படம் எடுத்து கற்றுக்கலான்னு சொல்லிட்டு why not make a film அப்படின்னு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான். ஏன்னா அது அண்ட் ஒரு பிராண்டிங் பண்ணும்போது யூஸ்வலாக நம்ம தமிழ் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து அது ஒரு சாமி பேரோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பேரோ ஒரு பர்சனை ஒட்டி தான் இருக்கும். நான் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி படங்கள் டிஃபைன் பண்ணணும், என் பிராண்டே ஷுட் டிஃபைன் த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஐ ஷுட் சூஸ் அப்படின்னு நினச்சேன் நான் ஆக்சுவலாக. ஸோ வை நாட்ன்றது வந்து ஒரு கேள்வி கிடையாது, அது ஒரு பதில். ஒரு படம் எடுத்துகிட்டு ஆடியன்ஸ் அதை பார்த்துட்டு வெளியில் வந்து இது எப்படி நீ பண்ண அப்படின்னு சொல்லும்போது வை நாட்டுன்னு சொல்லணும். வை நாட்டுன்றது ஒரு பதில். அந்த மாதிரி படங்களை எடுக்கணுன்றது தான் என்னோட நோக்கமாக இருந்துச்சு. அண்ட் ஸோ நான் ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே வந்து ரொம்ப நிறைய நான் சொல்ல மாட்டேன், நிறைய படங்கள் ஹிட்டான படங்கள் எங்ககிட்ட வந்திருக்கு ஃபஸ்ட்டு. ஆனால் அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கோ பவுண்ட்ரியை புஷ் பண்ணுறதுக்கோ ஏதோ இல்லாதனால நல்ல படம் இல்லைன்றதுக்காக இல்லை, வை நாட் படமாக இல்லைன்றதுக்காக வேணான்னு சொல்லியிருக்கேன் நான் ஆக்சுவலாக. ஸோ வி வர் வெரி கிளியர், இந்த மாதிரி பிராண்டுக்குள்ளே இருக்கிற படங்களை மட்டும்தான் வி ஷுட் அட்டெம்ப்ட் அண்ட் டூ. சூப்பர் சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி பேசி நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். எனக்கு என்னென்னா பிரம்மயுகம் டேரக்டரோட நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறீங்க. கரெக்ட். அந்த வி ஸ்டார்டட் பிரணவ் மோகன்லாலை வச்சு அதே டீம் மலையாளத்தில் வி ஜஸ்ட் ஸ்டார்டட் தட். அந்த ஆர்ட் டைரக்டர் பற்றி தெரியுங்களா சார்? பொன்மேன் பிரில்லியன்ட். பிரம்மயுகம் வந்து 2-3 விஷயங்கள் அது நடக்கலைன்னா அது ஒர்க் ஆகிருக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆக்சுவலாக. அது மம்முட்டி சார் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறது, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து டிஓபி அண்ட் ஆர்ட் டைரக்டர் அவங்க கொடுத்த அந்த இது சேயிங் தட் இதை வீல் புல் இட் ஆஃப். ஏன்னா வந்து ஒரு ரொம்ப ஸ்லோ ஐடியா, இட்ஸ் நாட் அ ஹாரர் ஃபிலிம், பட் அந்த ஜானருக்குள்ளே போகிறதுன்றது வந்து அந்த விஷுவல் கண்ட்ரோல் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஸோ தோஸ் ஆர் த பில்லர்ஸ் ஃபார் அஸ் டு டூ தட் ஃபிலிம். முதவே நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப கிரவுண்டடான நிறைய கேரக்டர்ஸ் பண்ணுறீங்க, தொடர்ந்து அதே மாதிரி பண்ணுங்கள். டெஸ்ட் பார்த்ததே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். படம் வரதுக்கு முன்னாடி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு, ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஓகே நம்ம மாதவன் இன்னும் எங்கேயும் வெளியே தள்ளி போகலை, இன்னும் கூடயே தான் இருக்காரு அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ரொம்ப நன்றி. ஆல் த வெரி பெஸ்ட். நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் ஏதாவது சொல்ல ஆசைப்படுற விஷயம்? ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஏப்ரல் 4ஆம் தேதி பல மொழியில் ரிலீஸ் ஆக போகுது. இதுவும் ஒரு டெஸ்ட் தானே? எப்போவுமே இது உங்களுக்கு டெஸ்ட் இல்லை. இந்த இன்டர்வியூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன காமெண்ட்ஸ் வர போகிறதுங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா, அது ஒரு டெஸ்ட் தானே. ஃபைன் சார். தேங்க்யூ. ஆல் த வெரி ஸோ மச். லவ்லி. ஆல் தி பெஸ்ட். கிரேட். HR பிக்சர்ஸ் ரியாஷிபு தயாரிப்பில் சியான் விக்ரமின் வீரதீர சூரன் வெற்றி நடை போடுகிறது. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Taste the Daily.